பேத்தாள தேடிக்கிட்டு காட்டுக்கு போறாரு. பேத்தாள் ஒரு மரத்து மேல உட்கார்ந்திருக்காரு. அவர் எகிரி குதிச்சு விக்ரம் தோல் மேல உட்காராரு. ராஜா, உங்க உண்மைத்தனத்தை, உங்க புத்திசாலித்தனத்தை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் ஒரு கதையை சொல்லட்டா? கதையை கேட்டுக்கிட்டே போகும்போது போற நேரமும் கம்மியா தோணும், உங்களுக்கு சோர்வு கூட இருக்காது. பேத்தாள் சொன்னதை கேட்டு பேத்தாளோட கதை கேட்கலான்னு ராஜா முடிவு பண்றாரு. அது கேட்ட உடனே பேத்தாள் அதோட கதை சொல்றதுக்கு ஆரம்பிக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியா நகரத்துல வீரகேத்தன் ஒரு ராஜா இருந்தா. அந்த ராஜ்யத்துல ஒரு பணக்காரன் இருந்தா. அவன் பேரு ரத்னாதத். அவ பொண்ணோட பேரு ரத்னாவதி. அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. ரத்னாதத் தன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்காக ரொம்பவும் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் தன்னோட பொண்ணு கிட்ட சொன்னா, இங்க பாருமா ரத்னாவதி, உன்னை பொண்ணு பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா உனக்கு யாரையும் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்ட. என்ன ஆச்சுன்னு சொல்லுமா? எதுக்கு எல்லாரையும் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்க? அப்பா, அழகான பையன் மட்டும் இல்லப்பா, ரொம்ப புத்திசாலி மற்றும் பலசாலியான பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அந்த மாதிரி பையனை பாருங்கப்பா. ஒரு பக்கம் ரத்னாவதியோட அப்பா அவங்க எல்லா பையனுங்களையும் வேணான்னு சொல்றதுனால ரொம்ப கவலையா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஊர்ல திருட்டு நடந்துட்டு இருக்கும். ரத்னதத்துக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அவங்க வீட்டுல இருக்கிற பணம் எல்லாம் திருடிடுவாங்களான்னு. அப்படி நடந்தா அவங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. ரத்னாவதியோட பொண்ணுக்கு இன்னொருத்தர் வீட்டுல விளைஞ்ச பழங்களை திருடி சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் ரத்னாவதி அந்த பழத்தை திருடி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அந்த திருடனை மீட் பண்றாங்க. இந்த வீடு உங்களுடையதா? சுமாரு இல்ல, நான் இந்த வீட்டுக்கு பழம் திருடி சாப்பிட வந்திருக்கேன். ஓனருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நம்மள விரட்டிடுவாங்க. இப்படி பண்ணா உன்னை பிடிச்சிருவாங்க. உனக்கு சரியாக திருட வராதுன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு பணத்தை திருடுறத சொல்லி கொடுக்கறேன். ரத்னாவதிக்கு திருட பணம் திருடுறது எப்படின்னு கத்து கொடுக்கறாரு. அத பார்த்து ரத்னாவதி ரொம்பவே சந்தோஷப்படுறா. தினமும் அந்த திருடனை பாக்குறதுக்காக ரத்னாவதி போவாங்க. அதனால அவங்க மனசுக்குள்ள ஒரு காதல் வந்துடுச்சு. திருடன் ரத்னாவதிக்கு திருடுறது எப்படின்னு சொல்லி தினமும் கத்து கொடுத்துட்டு இருப்பான். இதுல திருட்டு வேற ஜாஸ்தி ஆயிடுது. திருட ஜாஸ்தியான காரணத்தினால ராஜா ரொம்பவே கவலையா இருக்காரு. மகாமந்திரி, ஒரு திருடன் நாம 2 பேர் இருக்கும்போது தினமும் திருடிக்கிட்டே இருக்கான். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையா? சரி, இந்த நாட்டோட மந்திரி ஒரு திருடனை கூட பிடிக்க முடியலனா நாங்களே போய் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த திருடனை சிறையில வைக்கிற மாதிரி பண்றேன் அப்படின்னு ராஜா யோசிச்சு திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு ராத்திரி எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ராஜா என்ன பாக்குறாருன்னா, ஒரு ஆளு ஒருத்தர் வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சுட்டு இருந்தாரு. அது பார்த்து ராஜாக்கு சந்தேகம் வருது. அதனால அவரு அந்த ஆளுக்கிட்ட போறாரு. அட, நீ யாரு? இந்த ராத்திரில வந்து திருட வந்திருக்கியா? ஒரு திருடன் சும்மா இருக்கிறத பார்த்து இன்னொரு திருடன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அட, எதுக்கு நீ இப்படி பேசாம இருக்க? நீயும் திருட, நானும் திருட. அப்படின்னா 2 பேருமே பங்காளிங்க மாதிரி, அப்படிதானே? ஒண்ணு பொண்ணு, நீ என் கூட என் வீட்டுக்கு வா. அங்க போய் நாம உட்காந்து பேசலாம். இல்ல, நான் உங்க கூட உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். அட வாப்பா, நீ வந்தே ஆகணும். ஒரு வாட்டி விருந்தாளிங்களுக்கு சேவை பண்ணணும். திருடன் மறுபடியும் சொல்லிட்டு இருந்ததால ராஜா வீர்கேத்து, அதான் அவரை திருடன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, அவங்களோட குகைக்குள்ள போறாரு. அங்க போய் அவரு பாக்குறாரு. அங்க பார்த்த திருடன் அவனோட குகைக்குள்ள நிறைய பணமும் அப்புறம் கோல்டும் திருடி வச்சிருந்தான். இவ்வளவு சொத்து தங்கத்தை வெறும் திருடுறதுனால இப்படி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கியா? உனக்கு இந்த நாட்டு ராஜா, இந்த நாடு அமைச்சர், தண்டனைக்காரங்களை பார்த்து பயமே இல்லையா? உன்னை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க கொன்னுருவாங்கன்னு உனக்கு பயமே இல்லையா? ராஜா சொன்னதை கேட்டு திருடன் ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அட, அவங்க என்ன பிடிக்கவே முடியாது. எல்லாருக்கும் காசு கொடுத்து வியாபாரம் பண்றாங்க. இந்த நாட்டு அமைச்சர் லஞ்சம் வாங்குறதுல கெட்டிக்காரன். ஒருத்தர் உருப்படியா அவங்க வேலைய பார்த்திருந்தா நான் இப்படி ஜாலியா சுத்த முடியுமா? அந்த திருடன் ராஜா மற்றும் அவங்களோட காவலாளிகளை தப்பா பேசுறது கேட்டு அவருக்கு கோவம் வருது. அவரு கத்தியை எடுத்து அவனை பந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை அங்கிருந்து அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க. ராஜ்மஹலுக்கு போன உடனே ராஜா அவங்களோட மந்திரிகளை கூப்பிடுறாங்க. நான் ஆணையிடுறேன், இந்த திருடனை தூக்குல போடுங்க. திருடனை பிடிச்சியாச்சு என்கிற இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் ராஜா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா,
மாங்காய் திருடுறது எப்படின்னு கத்து கொடுத்தவன் தான் இந்த ஊர்ல இருந்த திருடன். ஆனா அந்த திருடனை சாகடிக்க விட முடியாதே. நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு யோசிச்சு அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. அப்பா, இன்னைக்கு ராஜா ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கறாருல்ல, அவரை நான் மனப்பூர்வமாக நேசிக்கிறேன்ப்பா. தயவு செய்து அவர் ஏதோ பண்ணிடாதீங்க, ஏதாவது பண்ணி அவரை காப்பாத்துங்க. அவங்க பொண்ணு சொன்னது கேட்ட உடனே அவங்க அப்பா ரொம்பவே கோவப்படுறாரு. நீ என்னம்மா சொல்ற ரத்னாவதி? ஒரு திருடனை உன் புருஷன்னு சொல்றியா? அந்த திருடன் உனக்கு எங்க கிடைச்சா? அவங்க பொண்ணு திருட மற்றும் அவங்க எப்படி சந்திச்சாங்க, என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாமே சொல்றாங்க. அப்பா, நான் அவன் இல்லாம உயிர் வாழ மாட்டேன். இங்க பாருமா, அந்த திருடன் இப்போ சிறையில இருக்கா. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா மறந்துட்டு ஆகிற காரியத்தை பாரு. நான் உனக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளையா கொண்டுகிட்டு வரமா. எத்தனை வாட்டி சொன்னாலும் ரத்னதத்தோட பொண்ணு அதை கேட்கவே மாட்டாங்க. அவரை டயர்ட் ஆயிட்டு சரின்னு ராஜாவோட அரண்மனைக்கு போறாங்க. மகாராஜா, என் பொண்ணு இந்த திருடனை ரொம்ப காதலிக்கிறா. அந்த திருடனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா அவங்க உயிரையே விட்டுருவாங்க. ரத்னதத் சொன்னதை கேட்டு ராஜாவோட முடிவு கொஞ்சம் கூட மாறவே இல்ல. மகாராஜா, நீங்க விருப்பப்பட்டா என் சொத்து எல்லாத்தையும், அது மட்டும் இல்லாம இந்த திருட இப்ப வரைக்கும் திருடின எல்லாத்தையும் நான் உங்களுக்கே கொடுத்துடுறேன். இவனை தயவு செஞ்சு விட்டுருங்க. ரத்னதத் எவ்வளவு பேசி புரிய வச்சாலும் ராஜா அவரோட முடிவை மாத்திக்கல. அப்ப அவங்க பொண்ணு சொல்றாங்க, என்னோட கணவரை விட்டுடுங்க மகாராஜ், நீத்துக்கு மேல எப்பவுமே திருட மாட்டோம். ஆனா அவங்க சொன்னது கேட்ட உடனே ராஜாவோட கோவம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுது. நாங்க ஆணையிடுறோம், இந்த திருடனை சீக்கிரமா தூக்குல போடுங்க. திருடனுக்கு தண்டனை கொடுக்கற நேரம் வந்தாச்சு. அவன் அழறான், அதுக்கப்புறம் அவன் ஜோரா சிரிக்கிறான். அந்த திருடன் செத்த உடனே ரத்னாவதி கூட அவங்க உயிரை தியாகம் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு குரல் கேக்குது. அந்த குரல் அவங்க கிட்ட சொல்லுது, மகளே, உன்னோட காதல் உண்மையானது. உன்னோட இந்த அன்பை பார்த்து நான் வியந்தேன். நீ கேளு, உனக்கு என்ன வேணும்? அப்ப ரத்னாவதி சொல்றாங்க, என்னோட அப்பா நல்லா இருக்கணும். அவரு நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். 100 வருஷம் அவங்க சந்தோஷமா இருக்கணும். உன் நல்ல மனச பார்த்து நான் குளிர்ந்தேன். உனக்காக கேட்காம உங்க அப்பாவுக்காக கேட்டல்ல, அதனால் இன்னொரு வரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை கேள். நான் அந்த திருடனை ரொம்பவே நேசிக்கிறேன். உங்களால முடிஞ்ச அவங்களுக்கு உயிரை கொடுங்க அப்படின்னு ரத்னாவதி கேட்ட உடனே அந்த திருடனுக்கு உயிரை திரும்பி வந்துடுது. இல்ல, இது எப்படி முடிஞ்சது? செத்தாலும் அவ எப்படி உயிரோட வந்தா? அந்த திருடனுக்கு உயிர் வந்த உடனே மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறான். மறுபடியும் ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்த ராஜாக்கு ஒன்னும் புரியாது. ஆனா இதுதான் கடவுளோட இஷ்டம்னு நினைச்சு அவரு சொல்றாரு, நீ சரியான பாதையில போறேன்னு சொன்னா இந்த நாட்டோட சேனாதிபதியா நான் உன்னை ஆக்குறேன். ராஜா சொன்னதை கேட்ட உடனே திருடன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். நான் இனிமே எந்த தப்பையும் பண்ணவே மாட்டேன். இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே பேத்தால் எதுவும் பேசுறதே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது விக்ரம் கிட்ட கேக்குது. ராஜா, சொல்லு. அவனை தூக்குல போடும்போது அழுதுட்டு மறுபடியும் சிரிச்சான். எதுக்கு இப்படி பண்ணா? நீ சொல்லு. வேதாளமே, திருடன் ஏன் வருத்தப்பட்டானா? அவன் வாழ்க்கையில வெறும் திருட்டு மட்டும்தான் பண்ணான். அதுக்கப்புறம் கூட அவ்வளோ அழகான பொண்ணு அவனுக்காக சாகிறதுக்கு தயாரா இருந்தா. அந்த வருத்தத்துல அவன் அழுதா. எதுக்கு சிரிச்சான்னா, அவன் யோசிச்சா. ஒரு பொண்ணு அவளை இளவரசன் கூட கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்பட்டா. அவ ஒரு திருடனை காதலிச்சா. அவனுக்கு மறுபடியும் உயிர் வந்து புது வாழ்க்கை கிடைச்சதால அழுதான். அந்த கடவுளோட விளையாட்ட பார்த்து சிரிக்கிறான். சரியான பதில். உங்களோட ஆணையோட நான் கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பேத்தால் அங்க இருந்து காத்துல பறந்து போகுது. கொஞ்ச நேரத்திலே கண்மறைவாகிடுது. நேர்மையான போலீஸ்காரர் ரவீஷ் சூர்யா நகர்ங்கிற பேர்ல இருக்கிற குடிசை பகுதியில வாழ்ந்து வந்தாரு. ரவீஷோட இளமை காலம் வறுமையிலும் பட்னியிலையும் கழிஞ்சுது. அவரோட அப்பா அவனை சின்ன வயசுலேருந்தே முன்னேறவும் வாழ்க்கையில நல்லதை செய்யவும் ஊக்கப்படுத்தினாரு. அப்பாவோட உற்சாகத்தோட பயனால ஏழ்மையில இருந்தும் எப்போதும் ரவீஷ் நல்ல மதிப்பெண்களை வாங்கினான். ரவீஷ் படிப்பு முடிஞ்சதும் அவன் போலீஸ் ஆபீசர் ஆகி தன்னையும் தன்னோட அப்பாவோட எதிர்காலத்தையும் மாத்தணும்னு நினைச்சான். ரவீஷ் ராத்திரி பகலா உழைச்சான். அதோட பலனா அவனுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கு வேலை கிடைச்சது.
ஆனா அவன் சந்தோஷத்துல பங்கு எடுத்துக்க அவன் அப்பா உயிரோட இல்ல. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரவீஷ் உலகத்துல தனியாளா ஆயிட்டான். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் மனசுல உறுதி எடுத்துக்கிட்டான், அவன் அப்பா சொன்ன அறிவுரைகளை எப்போதுமே கடைபிடிப்பேன்னு, தன்னோட அதிகாரத்தை எப்போதுமே துஷ்பிரயோகம் செய்ய மாட்டேன்னு, அப்புறம் வாழ்க்கை முழுக்க நேர்மையா வேலை செய்வேன்னு. மெதுவா காலம் நகர்ந்தது. ரவீஷ் நல்ல பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் ரவீஷுக்கு பையன் பிறந்தான். மனசுக்குள்ளேயே தன்னோட பையனையும் நேர்மையான போலீஸ் ஆபீசர் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டான். ரவீஷோட பையன் ரொம்ப விஷமோ மற்றும் துருதுருப்பான பையன். அவன் ஸ்கூல்ல தன்னோட நண்பர்கள் கிட்ட என் அப்பா போலீஸ் ஆபீசர்னு திமிரா பேசினான், அவங்கள கஷ்டப்படுத்தினான். சின்ன வயசு விஷமோ பெரியவனானதும் ரவுடி தனத்துல மாறும்னு ரவீஷ் நினைச்சு கூட பாக்கல. அம்மன் இப்போ 10வது வந்துட்டான். ஒரு நாள், அட சௌரப், இவ்வளவு விலை உயர்ந்த டேப்லெட் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, அதை இங்க கொடு. இது என்ன அக்கிரமம் அமன்? இந்த டேப்லெட் எங்க அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு, அது நீ என்கிட்ட பிடுங்க. நீ யாரு? சௌரவ் பேச்ச கேட்ட அமனுக்கு கோபம் வந்தது. அவனை எட்டி உதைச்சான். என்கிட்டே உன் விலை கட்டு. உனக்கு தெரியல எங்க அப்பா யாருன்னு? இரவா எங்க தொலைஞ்சு போன்னு தெரியாது. இங்க பாருடா, இந்த டேப்லெட் என்னைக்குமே உனக்கு கிடைக்க போறது இல்ல. அமன் ப்ளீஸ் என்னோட டேப்லெட்டை திருப்பி கொடு. அப்பா நான் படிக்கிறதுக்குன்னு எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அமன் சௌரவோட டேப்லெட்டை தரையில போட்டு உடைச்சான். இந்தா உன் டேப்லெட். அமன் நீ செஞ்ச காரியம் சரியாவே இல்லை. நான் பிரின்சிபல் சார்ட்ட போய் எல்லாம் சொல்லுவேன். சௌரவ் பிரின்சிபல் கிட்ட அமனை பத்தி புகார் சொன்னான். இந்த அம்மன் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கான். 2-3 நாள்ல ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இவனை பத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வராங்க. இனிமே பொறுத்தது போதும். இன்னைக்கு இவன் அப்பாவை கூப்பிட்டு இவன் செய்யறது எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்றேன். பிரின்சிபல் அமனோட அப்பா ரவீஷா ஆபீஸுக்கு கூப்பிட்டாரு. ரவீஷ் சார், நீங்க உங்க பையனை கொஞ்சம் புரிய வைங்க. அவன் ஸ்கூல்ல இருக்க மத்த பசங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கான். நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறனால அவன் எல்லாரையும் மிரட்டுறான். நேத்து அவன் கூட படிக்கிற பையன் அந்த பையனோட டேப்லெட்டை கீழே போட்டு உடைச்சிட்டான். அந்த குழந்தை சௌரப் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டேப்லெட் அவனுக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனா அமனு ஒரு செகண்ட்ல அவனோட கனவு எல்லாம் தூள் ஆக்கிட்டான். இது அமனுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறமும் கொஞ்சம் கூட திருந்தலனாக்கா எனக்கு வேற வழி இல்லை, அவனை ஸ்கூலை விட்டு எடுத்தே ஆகணும். சார், என் மகனுக்காக நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், இனிமே அமன் இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டான். நான் அவனை புரிய வைக்கிறேன். அந்த குழந்தை சௌரவோட டேப்லெட்டோட செலவையும் நான் கொடுக்குறேன். பிரின்சிபல் அமனை பத்தி இப்படி சொன்னதை கேட்ட ரவீஷுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் வாழ்க்கையில எப்போதுமே ஏழைங்க மேல தான் போலீஸுங்கிற திமிர காட்டினதே இல்ல. ஆனா அவர் மகன் அவருக்கு எதிரா நிறைய விஷயங்களை பண்றான். அதனால ரவீஷுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவரு வீட்டுக்கு போய், ஏன்பா அமன், நான் உன்னை வளர்க்கறதுல என்ன தவறு தான் செஞ்சிருக்கேன்? நீ உன் பள்ளிக்கூடத்துல மற்ற குழந்தைங்க கூட போக்கிரித்தனம் பண்ற. ஒரு போலீஸ்காரனோட மகனா இருக்கிறதுனால மற்ற குழந்தைகளை விட நீ ஒரு நல்ல குழந்தையா இருக்கணும், தெரிஞ்சுதா? என்னோட மானம் மரியாதை இதையெல்லாம் கெடுக்காத, புரிஞ்சுதா? ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த பேரை நீ கெடுக்காத, புரிஞ்சுதா? அப்பா சொன்னதை கேட்ட அமன் ஓடி போய் அப்பாவை கட்டிக்கிட்டான். தான் தப்புக்கு மன்னிப்பும் கேட்டான். அப்புறம் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்றான். அவன் தப்பால அவன் அப்பா தலைய குனிய மாட்டார்னு. நாட்கள் நகர்ந்தது. அமனும் அவன் அப்பா மாதிரி உழைச்சு ஒரு போலீஸ் ஆபீசரா ஆகிறான். அமன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து கொஞ்ச நாள் ஆயிருந்தது. ஒரு நாள் அவன் அப்பா ரவீஷுக்கு ஒரு கால் வந்தது. நீங்க இன்ஸ்பெக்டர் ரவீஷா? ஆமா, நான் இன்ஸ்பெக்டர் ரவீஷ் பேசுறேன். யார் பேசுறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், உங்க பையனை நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. என்ன சொல்ற நீ? யாரு நீ? எங்க இருக்கா என் பையன்? அவனை நீ என்ன செஞ்ச? நீ இது வரைக்கும் நாங்க அவனை ஒண்ணுமே செய்யல. ஆனா நீங்க என் பேச்ச மட்டும் கேட்கலனா அவனை துண்டு துண்டா வெட்டி உங்க வீட்டுக்கு பார்சல் பண்ணிடுவோம். அட நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? என்னோட பையனை நீ ஏன் கிட்னாப் பண்ணிருக்க? உனக்கு தெரியாது என் பையன் ஒரு போலீஸ் ஆபீசர்னு? எங்களுக்கு எல்லாம் தெரியும் உன் பையன் போலீஸ் ஆபீசர்னு. ஆனா எங்க முன்னால நல்ல நல்ல ஆபீசருங்க கூட நடுங்குவாங்க. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன் பையன் உனக்கு உயிரோட வேணும்னாக்கா என்னோட அடுத்த போனுக்கு காத்துட்டு. இப்படி சொல்லிட்டு காலர் போனை கட் பண்ணிடுறான். யாருன்னு எனக்கு புரியலையே. என்கிட்ட என்னதான் கேக்குறான்? அட, என் பையனும் ஒன்னும் செய்யாம இருக்கணும். ரவீஷ் மனசுக்குள்ள பயப்படுறாரு. திடீர்னு அவர் போன் அடிக்குது. இன்ஸ்பெக்டர், உன் பையனை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா இல்லையா?
இதை பாரு, நான் உனக்கு என்ன தீங்கு தான் செஞ்சிருக்கேன்? நீ என் பையனை ஏன் கிட்னாப் பண்ணிருக்க? நான் வாழ்க்கை பூரா 1 ரூபா கூட லஞ்சம் வாங்கினது கிடையாது. எப்போதும் என் வேலையை நேர்மையா செஞ்சிருக்கேன். நான் உனக்கு என்ன தீங்கு செஞ்சிருக்கேன் சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இப்படி நடிச்சீங்கன்னாக்கா எனக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், உங்க பையனை கிட்னாப் பண்ணிட்டோன்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் உங்க பையனோட முகத்தை நீங்க எப்பவுமே பார்க்க முடியாது. 2வது விஷயம், நீங்க சாதாரண போலீஸ் ஆபீசர் கிடையாது. நார்கோட்டிக்ஸ்ல ஹெட் ஆஃப் த ஆபரேஷன் நீங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். 2 நாளுக்கு முன்னாடி நீங்க எந்த ட்ரக்ஸை பிடிச்சீங்களோ அந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டு நீங்க கொல்லிமலைக்கு வந்துருங்க. அங்கேயே உங்க பையன் உங்களுக்கு கிடைச்சிருவான். ஒரு கையால பேக கொடுங்க, இன்னொரு கையால பையனை கூட்டிட்டு போங்க. நீ என்ன சொல்ற? நீ அது ட்ரக்ஸ் டிபார்ட்மெண்டோட பொருள். நான் இந்த தவறான காரியத்தை எந்த ஒரு நிலைமையிலும் செய்ய மாட்டேன். நல்லா யோசிச்சுக்கோங்க இன்ஸ்பெக்டர் சார். நீங்க இந்த விஷயத்த செய்யலனாக்கா அப்புறம் உங்க பையனை கொல்ற தவிர எனக்கு வேற வழியே இல்லை. ஆனா அதை ட்ரக்ஸ் ஸ்டோர்ல டெபாசிட் பண்ணிட்டேன். இப்ப அந்த ட்ரக்ஸ் என் கையை விட்டு போயாச்சு. எப்போ நான் உங்க பையனை கிட்னாப் பண்ண முடியுமோ அந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். சும்மா பேசிக்கிட்டே இந்த நேரத்தை வீணாக்காதீங்க. நீங்க நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த ட்ரக்ஸை எடுத்துட்டு கொல்லிமலைக்கிட்ட நீங்க வரலனா நாளன்னைக்கு உங்க பையனோட பாடி உங்க வீட்டை தேடி வந்துடும். காலர் இப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ரவீஷ் தன்னோட ஒரே பையனை நேர்மைக்காக இறக்கறத ஏத்துக்க முடியல. ஆனா தன்னோட 30 வருஷ நேர்மைய ஒரே நிமிஷத்துல அடகு வைக்கிற தைரியமும் வரல. அவர் மனசு திருடுறதுக்கும் ஒத்துக்கவே இல்ல. நிறைய நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா ரவீஷ் ஒரு பிளான் பண்றாரு. அப்புறம் போன்ல யார்கிட்டயோ பேசுறாரு. அடுத்த நாள் சரியா 7 மணிக்கு ரவீஷ் கருப்பு பேக்கை எடுத்துக்கிட்டு தன்னோட வண்டியில வச்சுக்கிட்டு தனியா கருப்பு மலைக்கு கிளம்புறாரு. கிட்னாப்பர் சொன்னது போல அரச மரத்துக்கு அடியில அந்த பேக்கை வைக்கிறாரு. அப்புறம் தன்னோட வண்டிக்குள்ள உக்காந்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. மறு பக்கத்துல இருந்து அவரோட பையன் ஓடி அவர்கிட்ட வரான். அப்ப ரவீஷோட போன் அடிக்குது. ரவீஷ் சார், உங்க பையன் உங்ககிட்ட வந்திருப்பானே. நீங்களும் உங்க வண்டியை எடுத்துட்டு வாயை பொத்திட்டு கிளம்புங்க. என் மகனை ஒழுங்கா ரிலீஸ் பண்ணதுக்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றி. ரவீஷ் வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. தன்னோட நண்பன் ஷர்மாவுக்கு போன் பண்றாரு. அப்பா, நீங்க என்னப்பா பண்ணிருக்கீங்க? அந்த பேக்ல ஏன் சிப் வச்சீங்க? அப்புறம் அந்த பேக்ல டூப்ளிகேட் ட்ரக்ஸ் ஏன் வச்சீங்க? உங்களுக்கு என் உயிர் மேல கவலையே இல்லையா? அவன் இனி ஏதாவது பண்ணியிருந்தானாக்கா? கண்ணா அமன், நான் உன்னை பத்தி கவலைப்படுறேன். உன்னை விடுவிக்க தானே நான் இது வரைக்கும் வந்திருக்கிறேன். 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. நீ கவலைப்படாதே, நீ டோட்டலி சேஃபா இருக்க. அப்பா சொன்னதை கேட்ட அமன் அமைதியாரான். அப்புறம் தன் போனை எடுத்து யாருக்கும் மெசேஜ் பண்றான். மகன் போன்ல மெசேஜ் பண்றத பார்த்த ரவீஷ் உடனே போனை புடுங்குறாரு. பிளான் டோட்டலி ஃபெயில் ஆயிடுச்சு. நீங்க பேக்கை தொடாதீங்க, எல்லாரும் அங்கிருந்து போங்க. மகனே, இது யாருக்கு அனுப்புற? யாரோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு? அப்பா, அது நீ இதைத்தானே சொல்ல விரும்புற? இதெல்லாம் உன்னோட பிளானிங்னு உனக்கு தெரிய வந்தது. நான் 50 கோடி ட்ரக்ஸ் சீஸ் பண்ணிருக்கேன்னு. இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்கு நீ அந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்க. நான் சரியா சொன்னேன்ல இன்ஸ்பெக்டர் ராமன்? ஆமா, சரியா தான் சொன்னீங்க. உங்களை மாதிரி என்னால நேர்மையா இருக்க முடியாது. வாழ்க்கை ஃபுல்லா பிச்சைக்காரத்தனமா ஒரு சின்ன வீட்டுல போய் இருக்க முடியாது. ஆமாப்பா, நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ விரும்புறேன். நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க. குழியா முழுகிடும் அந்த ட்ரக்ஸை கொடுக்கறனால. கண்ணா, நான் வாழ்க்கை பூரா தலை நிமிர்ந்து வாழ்ந்திருக்கேன். ரிட்டையர்மெண்ட் நேரத்தில் இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையை செஞ்சு என் பேரை கெடுத்துக்க விரும்பலண்ணா. பிளானிங் நீ நல்லா தான் செஞ்ச. ஆனால் உன் அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட்டை பண்ணி தப்பு பண்ணிட்ட. ஆனால் என் ஃபோன்லேயும் உன்னுடைய மெயில் ஆனாக இருக்கு. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனோட அப்டேட்டும் என்கிட்ட வருது. அந்த நேரத்தில் எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சுது. 1200 ரூபா பேமெண்ட்டு திடீர்னு உன் அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நீயே தான் எல்லாம் பண்ணுறேன்னு புரிஞ்சுது. அவ்வளோதான். உடனே நான் என் பிளானை செஞ்சு முடித்தேன். இப்போ உன் விளையாட்டு முடிஞ்சு போச்சு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அப்பா, நீங்க உங்க பையனே அரெஸ்ட் பண்ண போறீங்களா? உலகத்திட்ட என்ன சொல்லுவீங்க? இந்த உலகம் என் நேர்மையை பிரபலப்படுத்தும். அதை பத்தி நீ கவலைப்படாத. இப்படி சொல்லிட்டு ரவீஷ் அமனை விலங்கு மாட்டி ஜெயில போடுறாரு. தன்னோட மகனை குற்றவாளியா பார்த்தும் ரவீஷ் நேர்மைய விடல. இப்படி அவரு நேர்மைய கடைபிடிச்சு எப்போதுமே உயர்வானவரா இருந்தாரு.